ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2B ஹீரோயிக்ஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. இப்போ அங்கே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ ஹீரோவும் கேட்குறான், எதனால் அவன் தம்பியை கடத்துனாங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சான்னு சொல்லி கேட்குறான். அவங்க அக்காவும் இல்லை எனக்கு தெரிலங்கிறா. பின்னாடி தான் அவன் சொல்கிறான் காசுக்காக தான்னு. நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு பணக்காரங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டு அது அவளும் சொல்கிறான். இல்லை, இங்கே பணங்கிறது மேட்ரு இல்லை, உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வெளியில் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது அவுட் ஆஃப் டவுனில். அப்போ வந்து நீங்கள் தான் ஈஸி டார்கெட்னு சொல்கிறான். இப்போ அந்த ஜூஸ் பாட்டில் ஹீரோக்கு ஒன்று கொடுக்குறான். இவன் பிடிச்சோன்னே அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி இவனுக்கு அது ஒத்துக்கல. இதை பார்த்து அவளும் உனக்கு இன்னும் உடம்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம போய் டாக்டரை பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிடுறா. இல்லை, எனக்கு உடம்புலலாம் எந்த அடியும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிறான். அது ஒரு வேளை அவனுக்கு புதுசாக பவர் கிடைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் எடுத்து காட்டுறான். இதுக்காக தான் நான் அவன்கிட்ட பேச வந்தேன், மக்கள்லாம் அவனை இப்போ ஒரு ஹீரோவாக நம்ப ஆரம்பிச்சாங்கிறான். இவனு கையை பார்க்குறான், 1000க்கு மேலே ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கு. என்னோட ஹார்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, கையில் பிளட் ப்ரெஷர்லாம் அதிகமாக இருக்குது, எனக்கு ஏதோ கரண்ட் அடித்த மாதிரி இருக்குங்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. இவனும் ஃபஸ்ட் டைம் அந்த மெசேஜை பார்க்கறதுனால கொஞ்சம் உணர்ச்சி விஷயத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அவளும் எனக்கு முன்னாடியே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, நீ தான் அந்த ஈஸலாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. என் தம்பி இதை பார்க்குறாங்கிறது ஒரு காரணமாக சொல்லிட்டு நானும் வந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ வேணா மாஸ்க்கை போட்டு உன்னோட ஃபேஸை மறைக்கலாம், ஆனால் உன்னோட தோற்றம் உன்னோட ஆக்ஷனுங்கிறது அது ஒன்றை மாதிரி தான் இருந்துச்சுங்கிறா. காலேஜ்லலாம் ரொம்ப அமைதியாக இருக்கா, அங்கே வந்து இவ்வளோ பண்ணுற, இது ரெண்டு சைடில் எது உன்னோட உண்மையான சைடுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க மேனேஜர் சொன்ன அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. இவனும் அவளுக்காக ஜூஸ் ஆர்டர் பண்ண வந்திருக்கான். இப்போ அங்கே ஒரு சின்ன பையன் வந்து நீங்கள் தானே புது ஹீரோ ஈசல்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். இவன் கை கொடுத்தா அவன் மேலே கரண்ட் அடிச்சிருச்சு. அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அதை சொல்கிறான். பரவாயில்ல தம்பி, உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது நான் தான், எனக்கு நீங்கள் ஒரு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு இவரோட மேனேஜரும். பார்த்தா இவனை ப்ரொமோட் பண்ண விட்டு அவர் கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் எழுத்துக்கிட்டு இருக்காரு. நீ இதே மாதிரி உன்னோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சினா இன்னும் கொஞ்சம் நீ அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறாரு. இவனும் எனக்கு இன்னும் பெருசாக ஐடியா எதுவுமே இல்லைங்கிறான். எனக்கு தெரியும் நீ இப்படி தான் சொல்லணும், அதுக்காக தான் என்கிட்ட ஒருத்தர் இருக்காருங்கிறாரு. பார்த்தா அங்கே அந்த சாங்சாவ் வரான். அதாவது இப்போ இந்த ஈசல் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக சாங்சாவ் வந்திருக்கான். இதை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு இவனும் கேட்குறான். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ அந்த பக்கம் அந்த காம்படிஷனில் ஜெயிச்ச ஈசலை காட்டுறாங்க. இப்போ அந்த பக்கம் அந்த பிஎம் சொல்லிட்டு இருக்காரு, உங்களோட ஸ்கிரிப்டெல்லாம் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன், நீங்கள் படிச்சா மட்டும் போதுங்கிறாரு. இப்போ தான் நமக்கும் காட்டுறாங்க அந்த ஈசலுக்கு ஒரு கை இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு ரோபோட் ஹேண்ட் வச்சுட்டு இருக்காரு. இப்போ தான் அவரும் சொல்கிறாரு புதுசாக ஒருத்தன் ஈசல்னு முளைச்சிருக்கான்னு. அதாவது இப்போ இருக்க ஈசலோட 1% ஆஃப் த ஆடியன்ஸ் அவருக்கு போயிட்டாங்களாம். அதனால் நீ இதுக்கு கண்டிப்பாக சைன் பண்ணி ஆகணுங்கிறாரு. ஆனால் அவர் சைன் பண்ண மாட்டேங்கிறாரு. மக்களுக்கு தெரியும் யார் உண்மையான ஈசல்னு சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் சாங்சாவையும் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. இவனுக்கான புது கியர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒர்க் ஆகல, எலக்ட்ரிசிட்டி தான் போயிடுச்சு. நம்ம ஹீரோ கேட்குறான், இது ஒன்றும் ஃப்ராடு மாதிரி இல்லை, ஏன்னா உண்மையான ஈசல் வேறு ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஒரு மாதிரி நடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோன்னு. அதுக்கு சாங்ஸும் சொல்கிறான், இல்லை அது அப்படிலாம் இல்லை, உன் ட்ரெஸ் வேல்யூ பாரு, மக்கள் எல்லாருமே உன்னையும் நம்புறாங்கிறான். என்னதான் அவரோட பவரில் உனக்கு ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் தான் இருந்தாலுமே உனக்கு வந்து பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி உன்ட்ட ஒரு ஹீரோட மனசு இருக்குது, நீ ஒரு பையனை காப்பாற்றி இருக்க, நீ கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹீரோ தாங்கிறான். இவங்க பேர்லாம் ஒரே மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவனை வச்சுக்கலாம். இப்போ இவனோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவாக போய் ஒரு திருடனை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கொடுத்து அவனோட காரை லாக் பண்ணிட்டு அந்த திருடுங்க 2 பேரும் அடிச்சு போடுறான். இவனோட ஸ்பீடு கரண்ட் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நிறைய நியூஸ்ல இவனை பற்றி பேசுகிறாங்க, புதுசாக ஒரு யங் ஈசல் வந்துட்டான்னு சொல்லிட்டு. போக போக அவனுக்கு நிறைய ஃபேன் பேஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ இருக்க புது ஆடியன்ஸ்க்கு, அதாவது புது சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புது ஈசல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். இப்போ அந்த பழைய ஈசலையும் காட்டுறாங்க, அவரோட ஷோவை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த ஈசலையும் காட்டுறாங்க. இவன் சின்ன பையனாக இருக்காங்கிறதுனால நிறைய சின்ன பசங்களுக்குலாம் இவன் மேலே அட்ராக்ட் ஆகுறாங்க. இப்போ அந்த பழைய ஈசலுமே வந்து ப்ரெஸ் மீட்டிங் மாதிரி கொடுக்குறாரு. அவர்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் வில்லன்ஸ் எல்லாம் சண்டை போட்டு தான் இருப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் புதுசாக வந்திருக்க ஈசலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்குறாரு. உங்களை ரீப்ளேஸ் பண்ண தானே வந்திருக்காங்கிறாங்க, அதுக்கு உங்களுக்கு கருத்து என்னன்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்குறாரு. நீ ஈசலாக இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, அந்த ஈசல் வந்து மாஸ்க்கை போட்டு ஈசலாக இருக்காரு, ஆனால் நீ மாஸ்க்கை கழட்டினாலுமே ஈசலாக இருக்கா, அதான் உன்னோட அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஈசலோட பிஏ பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட ட்ரெஸ் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க, என்னோட ட்ரெஸ் வேல்யூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டு இருக்கு கிராஜுவலாக. இப்போ என்னோட க்ரஷ் வந்துட்ட சொல்கிறா, உன் ஃப்ரெண்டு என்னை டேட்டிங்க்கு வெளில கூப்பிட்டுருக்கான்னு. இதை கேட்டே எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன, நீ ஓகே சொல்லிடுவேன்னு சொல்லி ஒன்று கேட்குறான். மேபி நான் சொல்லலாம் அப்படிங்கிறா. சரிவா நம்ம போகலாம், இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாங்கிறா. எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்குறான். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. போகிற பக்கம்லாம் எனக்கு எந்த தாட்மே இல்லை, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவளும் கேட்குறா, ஏன் எனக்கு நீ என்கிட்ட போய் சொன்னேன்னு. அதாவது அந்த லக்கி சைன்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் இவன் 2 டிக்கெட் வாங்கி வச்சு கூப்பிட்டு இருந்திருப்பான் இவளை. அதாவது கூப்பிட ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். இவனு சரி இதுதான் நல்ல சான்ஸ், நம்ம அந்த லக்கி சைன் டிக்கெட்டை இவள்கிட்ட காமிச்சு கூப்பிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து இவன் நேரம் டிக்கெட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். இப்போ என் ஃப்ரெண்டு கூப்பிட்ட இடத்துக்கும் போகிறாங்க. நம்ம எவ்வளோ நாள் நம்ம ஸ்கூலில் போய் யூஸ் பண்ணிட்டு இருக்குது, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக பேஸ் வேணாமா, புது ஈசலுக்காக ஒரு புது பேஸுங்கிறான். நான் எங்கள் அப்பா கிட்ட அவனை பற்றி பேசினேன், அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ஷிப்பில் தான் இந்த இடத்த இப்போ உருவாக்கியிருக்கோம், நம்மளோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்பான்சரே அவர் தான் சொல்கிறான். அவர் கொடுத்ததுல கொஞ்சம் காசு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மிச்ச காசு எல்லாத்தையுமே உன்னோட கியர்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு இருக்கான். நம்ம நினச்சதோட எல்லாமே ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்குங்கிறான் அவனும்.
இவனோட கிரஷன் கேட்குறா, நம்ம போற வேகத்தை பார்த்தா நீ சீக்கிரமே டவரை ரீச் பண்ணிடுவ போல இருக்கு. அதாவது இந்த டாப் 10 ஹீரோஸை சொல்றாங்க. உனக்கு இந்த பாதையில தான் போகணும்னு ஆசையா இருக்கா? நீ ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டியான்னு சொல்லி கேட்குறா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. நேற்று வரைக்கும் 0 இருந்தேன் ட்ரெஸ் வேல்யூ. இன்னைக்கு பார்த்தா எவ்வளோ நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ண கூட எனக்கு டைம் வேணும் போல. இது கனவா இருந்தாலும் சரி, இது நல்லா இருக்குங்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, இவன் வெளில நிற்கிறான். அவளும் இப்போ அப்படியே வெளில வரும். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறா. அவன் உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கான். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல, அதான் இங்கே வந்து நிற்கிறேங்கிறான். எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணு, நீ என்ன நடந்தாலும் சரி உனக்கு நீ உண்மையாக இருந்துக்கோங்கிறா. இப்போ அங்கே 2 பேர் காரில் வந்து இறங்குறாங்க. நீ தான் யாங்சாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், யார் கேட்குறான்னு சொல்லி கேட்குறான். என் கூட வாங்குறாங்க. இப்போ நியூஸ்ல அதை பற்றி போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த திருடன்களை வந்து இவன் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கிற மாதிரி, இவன் தான் அந்த திருட்டே வந்து ஃபுல்லாக ஆர்கஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி அவனை ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தான் காசு கொடுத்து அந்த 2 டிரைவர்ஸையும் அவனை கடத்த சொல்லி இவன் வந்து அங்கே காப்பாற்றுற மாதிரி ஹீரோ நடிச்சது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கமிஷன் இப்போ இதை பற்றி தனியாக இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பரவிட்டு இருக்கு நியூஸ்லாம். இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டும் அதே தான் சொல்கிறான். இந்த நியூஸை நம்ம சீக்கிரமே முடிக்கணும், இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இவனோட ஸ்ட்ரெஸ் வேல்யூலாம் ரொம்ப சீக்கிரமே குறைஞ்சிருங்கிறான். சின்ன வயசுலேருந்து இவனுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதில் எல்லாத்துலேயுமே ட்ராமடைஸ் ஆயிருக்கான். ஒவ்வொரு சீனாக வருது. இவன் எங்கே போய் நின்னாலுமே இவனோட ஸ்ட்ரெஸ் வேல்யூ 0ங்கிறதுனால யாருமே இவனை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அவனை காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக அங்கே கூட்டு போயிருக்காங்க. அந்த பக்கம் இருக்க பிஏ என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து ஃபார்முலா அனுப்பி கேட்கணுங்கிறாரு. என்னன்னா இப்போ ஈசல்ங்கிற ஐடென்டிட்டி நீங்கள் திருடி இருக்கீங்க, ஆனால் இப்போ இருக்க உண்மையான ஈசல் அதை மன்னிச்சிடுறேங்கிறாரு. அதனால இனிமேல் இந்த ஹீரோ ஆகுறங்கிற கனவெல்லாம் விட்டுட்டு ஃபார்முலா ஒரு மன்னிப்பு கேளுங்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் இவன் கிரஷ் அதெல்லாம் முடியாதுங்கிறா. இவனா அதை ஒன்று தேர்ந்தெடுக்கல, மக்கள் தான் இவனை தேர்ந்தெடுத்தாங்கிறா. இவனா தானே இந்த இடத்துக்கு வந்தான்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் 0 இருந்துச்சு இவனோட ட்ரெஸ் வேல்யூ. ஈசலோட நேம் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறான். பேர் என்ன ஒன்றா இருக்கலாம், ஆனால் இவங்க 2 பேரும் வேற ஆளுங்கிறான். உங்க ஈசல் என்ன பண்ணாரு? ரொம்ப நாளாக அவர் வெளியில பிரசன்ஸை கொடுக்கறது இல்லை. எத்தனை ஈவெண்ட்ல வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எத்தனை சின்ன பிள்ளைங்களை அவர் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. இது எதையுமே அவர் பண்ணல, ஆனால் இது எல்லாத்தையுமே பண்ணது இவன் தான், இந்த ஈசல் தாங்கிறா. அந்த பையன் உங்கள்கிட்ட நான் ஆர்கியூ பண்ண விரும்பல, இதுக்கு ஒத்துக்கிட்டா வெளில வரலாம், இல்லாட்டினா ஜெயில உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்குங்கிறாரு. இவங்களுக்கும் வேறு வழி இல்லை, சைலண்டாக இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடி தான் ஃப்ரெண்டு வந்துடுறான். உங்களுக்கு ஆன்சர் தானே வேணும், இந்த பென்ட்ரைவ் பாருங்கன்னு சொல்லி காட்டுறான். அந்த டிரைவர் கால் பேசினது வண்டி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை போய் வெறும் போட்டு காட்டுறான். இங்கே பாருங்க, இந்த கால் பேசினால தான் வந்து இவங்களை இப்படி பண்ண வச்சிருக்காங்கன்னு. சரி, அந்த கால் ஏன் இவன் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பிஏவும் கேட்குறாரு. இல்லை, அது இவன் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனும் உள்ள வரான். இது என்ன டீ பார்ட்டியா, வரவன் புறவெல்லாம் உள்ள வந்துட்டு இருக்க, யாரா இவங்களெல்லாம் உள்ள வர்றான்னு சொல்லி அவனு கத்திக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம ஐ ஆஃப் ட்ரூத். அந்த கால் ரொம்ப என்கிரிப்ட் ஆயிருக்கு, அதாவது அந்த வாய்ஸ் வந்து என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பையன் நினைச்சாலும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. இவனுக்கு ஏற்கனவே வந்து பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்திருக்கு. அதாவது இவன்கிட்ட காசே இல்லை. காசு இல்லாத ஒருத்தர் எதுக்கு இந்த அளவுக்கு காசு போட்டு இப்படிலாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்போ கூட எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப்மே இல்லாமல் நீ இவனை இந்த அளவுக்கு அக்யூஸ் பண்ணியிருக்க. எதுக்காக அவன் நினச்சா அவன் உன்னை கோர்ட்டில் நிப்பாட்ட முடியுங்கிறான். இப்போ அப்படியே அந்த இடத்த விட்டு 3 பேர் வெளில வராங்க. நல்ல வேளை நீ சரியான நேரத்துக்கு எனக்கு கால் பண்ண, நீ கால் பண்ண தான் இந்த அளவுக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடிச்சுன்னு சொல்லி ஒன்று சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, சொன்ன கொஞ்ச நேரத்தில் நீ இந்த அளவுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, அதுவும் ஐ ஆஃப் ட்ரூத்தை கூட்டு வந்திருக்க, நீ ரொம்ப பெரிய ஆள் தான் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. என்னையெல்லாம் அவ்வளோலாம் புகழாத, இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் காரணம்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி மிஸ்டர் நியூ ஹீரோ, நீங்கள் ரெடியான்னு சொல்லி அவனும் கேட்குறான். எதுக்கு ரெடியான்னு சொல்லி இவனு கேட்குறான். நீ தான் இப்போலேருந்து புது ஈசல், உன்னை மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தா இந்த கேஸ்லேருந்து இவன் வெளிலணுங்கிறதுக்காக அவ்வளோ மக்கள் அங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் நல்லாவே பார்த்தாலே தெரியும், அந்த ஃபயர்மேனோட ஸ்டாச்சு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து நீங்களும் கண்டுபிடிக்கலாம், இது வந்து பழைய ஸ்டோரிக்கு பின்னாடி தான் நடந்துட்டு இருக்கு, பாஸ்ட்ல தான் நடக்கிற ஸ்டோரின்னு. இப்போ என்னோட மேனேஜருக்கு இடத்துல தான் காட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து புலம்பிட்டு இருக்காரு. அந்த காலத்துலலாம் ஒரு ஹீரோ ஆகுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அந்த பழைய ஈசல் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹீரோ ஆன தெரியுமான்னு. இப்போலாம் இருக்க சின்ன பசங்களாம் ஏதோ 2 ரவுடி அடிக்கிறத வீடியோ எடுத்து போட்டோன்னு ஹீரோ ஆயிடுறாங்கிறாரு. இவரும் சொல்றாரு காலம் எவ்வளோ மாறி போயிடுச்சுன்னு. நீ இன்னமும் விளையாடணும்னு நினைச்சின்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீயும் மாறிக்கணுங்கிறாரு. இப்போ இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோ ஹீரோயின் மட்டும் தனியாக அந்த பஸ் ஸ்டாப்ல நிற்கிறாங்க. இவன் ஃப்ரெண்டு தான் அவங்களை கால் பண்ணி வர சொல்லியிருக்கான் இப்போ இந்த இடத்துக்கு. ஏன் அவன் வர சொன்னான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. இப்போ இந்த பக்கம் அவனை காட்டுறாங்க. ஒரு புது ஈசல் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்றான், அன்னைக்கு நான் வந்துட்டு பொய் சொல்ல விரும்பல, நான் தெரியாம அது சொல்லிட்டேங்கிறான். எனக்கு அது தெரியும், நீ தெரிஞ்ச ஒரு பொய்யை சொல்லியிருக்க மாட்டேன், எப்போ நான் சொன்னது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, நீ எது வேணும்னு நினைக்கிற அதுக்கு உண்மையா இருங்கிறா. இப்போ என் ஃப்ரெண்டு அந்த ஈசலோட புது ஹெல்மெட் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த கராஜை யாராவது தட்டுறாங்க. அவனும் அந்த கதவை திறக்கிறான். நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டான். அவனும் பார்க்குறான். அவன் கையில் கண்ணை வச்சு நின்றுட்டு இருக்கான். அவன் ஃபேஸில் ஈசலோட ஹெல்மெட்டை போட்டு மறைச்சிருக்காங்கிறதுனால அவன் மேலே கண்ணை நீட்டுறான். இது அவங்க 2 பேரும் பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்ணி வேகமாக வந்து அவனை பிடிக்க வரான். அவன் ஓடி வரப்போ அப்படியே தரையில் ஒரு புல்லட் விழுவுது. அடுத்த சீனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு சுட்டுட்டாங்க. சுட்டவனை பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டான். இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேயே உட்காந்து அழுகுறாங்க. அங்கே அப்படியே சைடில் ஈசலோட மாஸ்க்கை சுற்றி ரத்தக்கரை படிஞ்ச மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என் வாய்ஸ்ல இந்த சேனல் எதுவும் மாற்றணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.